நாள் அக்டோபர் 5ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், புரட்டாசி மாதம் 19ஆம் திருநாள், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, திருத்தியை திதி. நவராத்திரிகளில் த்விதியும் திருத்தியையும் அற்புதமான திதி. பொதுவாகவே த்விதியை திதியில் எந்த நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கள் வச்சா கூட அது டாப் கிளாஸில் இருக்கும். பொதுவாகவே சொல்லும் பொழுது ஜாதகம் சரியில்லை, ஜாதகத்துடைய மேட்சிங் பெருசாக இல்லை, ஆனால் பண்ணணும்னு ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இன்ஃபேக்ட் ரெண்டு பேருக்கும் நல்ல இணக்கம் வந்துடுது, மனப்பொருத்தம் ஏற்பட்டுடுது. அப்போ என்ன பண்ணணும்னா, பேசிக்கலாக முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாழிகைன்னு சொல்லுவோம். அந்த டைம் கரெக்டாக குறிச்சிட்டோன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட கண்டிப்பாக பிராயச்சித்தம் ஆகலாம். நான் சொல்கிறது 100 out of 10% மட்டும்தான். பட் பேசிக்லி ஜாதகங்கள் ரெண்டும் பொருந்தணும். அப்படி குறிக்கப்படக்கூடிய முகூர்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் திருத்தியை திதியில் தாலி கட்டும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். இன்றைய நாள் நவராத்திரிகளில் வரக்கூடிய திருத்தியை திதி அற்புதமான நாள். அதுலேயும் இன்றைய நாள் ஒரு 3-5 கன்னியா பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு பால் பாயசத்தை டம்ளரை கொடுத்து சாப்பிட சொல்லி அவங்களுக்கு ஒரு குட்டி பாவாடை, அதே மாதிரி கொலுசு, காதுக்கு கம்மல், பொட்டு, பூவு, வெத்தலை பாக்கு வச்சு காஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்கரிப்பது சாக்ஷாத் அந்த தேவியே உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணணும். பண்ண உங்கள் வீட்டில் குழந்தைகள் நன்னா இருப்பாங்க. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணை இன்றைய நாள் பயணப்படக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு, வெளியூர் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு, பெரும் பணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக இன்வால்வ்மெண்ட் இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க. சந்தோஷமான செலவுகள், பிரயாணங்களுக்காக செலவுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் குளிர் பிரதேசங்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேமிலி நல்லா இருக்கும், ஃபேமிலியில் சந்தோஷம் நல்லா இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு, வியாபாரம் பன்மடங்கு உயரும், எல்லாமே இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும். எதாவது விற்க முடியல, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நடக்கலை, இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நல்லா நீங்கள் பண்ணி அது கரெக்டாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் ஃபினான்ஸ் நல்லா வரும். சுக்ரன் சந்திரன் ரெண்டு இணைவுமே சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சுக்ரன் ராகு காம்பினேஷன் பொதுவாகவே பெரிய வண்டி, பெரிய ஆடம்பரமான வண்டி. ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருந்தீங்கன்னா நல்ல மோட்டார் பைக் வாங்குவீங்க. பைக் வச்சுருந்தீங்கன்னா பெரிய காராக வாங்குவீங்க. கார் வச்சுருக்கிறவங்க பெரிய ஒரு பிராண்டட் இருக்கக்கூடிய காராக வாங்குவீங்க. சுக்ரன் ராகுனா ஜெர்மன் கார். ஜெர்மன் கார்னால் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு பெண்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். நிறைய பேருக்கு கடன் தீர்ப்பீங்க. சில பேர் லோன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்க, அது சக்ஸஸ் ஆகும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் நம்ம கவனம் சிதறினாலும் மனசு எப்பவுமே நல்லபடியாக செயல்படுத்தக்கூடிய நாள். 5ஆம் இடத்துல சந்திரன் சுக்ரன் ரெண்டுமே சுவாதி நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறது. பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் சுக்ரன் சேர்ந்துன்னா நீங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்க. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருமே இன்றைய நாள் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிப்பீங்க. அவ்வளோ குஷியாக இருப்பீங்க. மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, நல்ல செலவுகள் உண்டு, நல்ல படம் பார்க்கறது, நல்ல சந்தோஷமான விஷயங்கள் கேட்பது, சுவையான உணவை உட்கொள்வது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கும். கொண்டாடுவீங்க, ஜாலியாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்ரன் சேர்ந்திருக்கு. அது நின்ற நட்சத்திரம் ராகு. கண்டிப்பாக வீட்டில் சோஃபா செட்டு வாங்க போகிறீங்க. நிறைய பேர் வாழ்க்கை துணைக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்க போகிறீங்க. அந்த பிஸ்னஸ் நல்லா ஓட போகிறது. இருக்கக்கூடிய வேலை, இருக்கக்கூடிய வியாபாரத்தில் நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது. தேவைக்கு அதிகமான பணம் கையில் வரப்போகிறது. அதெல்லாமே நல்ல விஷயத்துக்கு, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறது. பார்க்கறதுக்கு அப்படியே பிரம்மாண்டமாக லேவிஷாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க. நாள் செலவு இருக்கும், பயணம் இருக்கும். இது ரெண்டையும் தவிர்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. அயோத்தியா ராமன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. ரெண்டு நாள் 100% நிறைய பேர் மொபைல் வாங்குறது, ஆக்சசரிஸ் வாங்குறது, ஒரு நல்ல ஒரு பிரதேசத்துக்கு, குளிர் பிரதேசத்துக்கு பிரயாணப்படுவது. நிறைய பேர் சிம்லாலாம் போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டிக்கால் போகலாம். ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க. ஆக மொத்தம் பயணங்கள் மூலியமாக சந்தோஷத்தை, சுவாரஸ்யத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு மனசில் ஒரு புரியாத சந்தோஷம், புரியாத ஒரு வெற்றி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அது உங்களுக்கு நல்ல செலவுகளும் கொடுக்கும். சம்டைம்ஸ் உங்களை வாகன மாற்றத்தும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதில் பெண்கள் பயங்கர சந்தோஷம், குஷினா குஷி. இந்த பழைய காலத்தில் வந்து தண்டோரா அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு மனசில் தண்டோரா அடிக்கும், நான் குஷியாக இருக்கேன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்புலிங்கேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் செந்தூர நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரம், பிரம்மாண்டத்திற்கான காரகன். சுவாதி நட்சத்திரம். பணவரவுகள் தீர்க்கமாக இருக்கும். கலை வண்ணமாக பேசுவீங்க. அதனால் ஃபேமிலிக்குள்ளே ஒரே குஷியாக இருக்கும். அதே மாதிரி அந்த குஷியில் வீட்டில் பெண்களுக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா புடவை வாங்கி கொடுக்கறது, எங்கேயாவது ஜாலியான இடங்களுக்கு கூட்டு போகிறது, அங்கே மொத்தம் ஃபேமிலி முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்கப்படுது. நவராத்திரிகளில் நிறையா ஸ்கூலுக்கெலாம் லீவ் விட்டுருப்பாங்க. இனி சொல்ல வேண்டுமா, ஜாலியாக எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. ஆனால் செலவு நிச்சயமாக நடக்கும். சந்தோஷமும் கூடி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் இந்த நாள் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சானூர் அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். நிறைய பேருக்கு உணவுத்துறைகளில் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சுப விரயங்கள், ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சந்திரனும் சுக்கிரனும் இணைவுங்கிறது பேசிக்கலாக பெண்ணும் தாயாரும் மாமியாரும் பொண்ணும், உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்கள் மனைவியும் உங்கள் அம்மாவும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய பொன்னான நாள். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மிகப்பெரிய ஏற்றங்களை அள்ளித்தரக்கூடிய பொன்னான நாளாகப்படுது. நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து ஃபேமிலி அமையும். தட் இஸ் அ பேஸ். ஃபேமிலி அமையாமல் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக அமைஞ்சிடும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது கஷ்டப்படுறீங்களோ, குரு பார்வை வரக்கூடிய மே மாதத்துலேருந்து வருகிறது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய தன்மை எல்லாமே உருவாகும். சூப்பராக இருப்பீங்க. தைரியமாக இருங்க. தெய்வ அனுகிரகம் 9ஆம் பார்வை வழுகிறதுங்கிறதே தெய்வ அனுகிரகம். 9ங்கிறது தெய்வம். அந்த அனுகிரகம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஸோ இன்றைய நாள் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சந்திரன் சேரும் பொழுது பெண்களுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்காக, தாய்மார்களுக்காக செலவுகள், பயணங்களுக்காக செலவுகள், திடீர் மாற்றங்களுக்காக செலவுகள். நிறைய பேர் வெளியூருக்கு போகிறது, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறது, ஃபேமிலிக்குள்ள சந்தோஷத்திற்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய, பயணத்திற்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய நாள். ஆனால் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். அந்த செலவுகள் செய்தாலும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் தானே பெற போகிறீங்க, வேறு யார் பெற போகிறாங்க? ரொம்பவுமே ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் உங்களுக்கு தான் எல்லாருமே செலவு பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் எல்லா ராசிகளுக்கும் நான் செலவுன்னு சொன்னேன். தனுசு ராசிக்குன்னு வரும்பொழுது உங்களுக்கு எல்லாருமே பணத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு எல்லாருமே செலவு பண்ணக்கூடிய, உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் இணைவு. நட்பின் மூலியமாக சந்தோஷம், நட்பின் மூலியமாக பணம் வருதல், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக டபுளாக பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். யாருக்குன்னா தனுசுக்கு. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரலாம், பெரிய வண்டி வாங்கலாம், பெரிய நண்பர் மூலியமாக சந்தோஷம் கொடுக்கலாம், பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பயங்கரமான மகிழ்ச்சியான தருணங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். இன்ஃபேக்ட் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இன்றைய நாள் ஃபேமிலியோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3 துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். 2வது உணவுத்துறைகளில் பணிபுரியவங்களுக்கு நல்லா இருக்கும். 3வது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். 4வது ஆட் பண்ணலாம் கட்டுமான துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பேசிக்கலாக இன்றைய நாள் வேலை முழுக்க இருக்கும். வேலைகளில் வர வேண்டிய பணம் எல்லாம் தாராளமாக வரும். ஒரு சில பேருக்கு வேலை நிமித்தமான பயணம் இருக்கலாம், ஆனால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள், இல்லத்தரசிகள், தாய்மார்கள் அத்துணை பேரும் சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். அதனால் நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிற அந்யோன்யம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவோம். 2 பேருக்குள்ளும் சும்மா பேசுறது மட்டும்தான் இருக்குமே தவிர ஆக்சுவலான சந்தோஷம் இருக்காது. அந்த ஆக்சுவலான சந்தோஷம் இன்னைய நாள் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியே ட்ரிப்பு போயிட்டு வர்றது, எங்கேயோ லாங் ட்ராவல் போயிட்டு வர்றது, லாங் டிரைவ் போயிட்டு வர்றது, நல்ல குளிர் பிரதேசங்களுக்கு சென்று வருவது, பயணங்களுக்காக செலவுகள் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதனால உங்கள் வீட்டில் அந்யோன்யம் வரும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. அதில் இன்னொன்று என்னென்னா சனி வக்கரமாக லக்னத்தில் உட்காந்துருக்கு. இப்போது 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. வீட்டில் பெரியவங்களில் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளும் பெண்ணுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஆனால் சந்தோஷத்துக்கு எந்த குறைபாடும் இல்லை. நாமகிரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட்டு செலவுகள், அவசரப்பட்டு பயணங்களில் தடைகள், பயணத்திற்கு செய்யக்கூடிய செலவு அந்த பணம் வராமல் போடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடி வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு மிரட்டி பணம் வாங்குறது, நிறைய பேர் சளி தொந்தரவுகளால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அது நிவர்த்தி ஆகும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. லக்னத்தில் ராகு இருக்கனால சில விஷயங்கள் நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போகிறது நல்லது. கண்டிப்பாக ஸ்வீட்டு அவாய்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கு டாப் கிளாஸாக இருக்குன்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் தனுசு தான், 2வது சிம்மம், 3வது மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்க, உங்கள் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன். திரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.